புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிவயலில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் இறுதியஞ்சலி செலுத்த ஊருக்குள் வருவோரை காவல்துறை தடுப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்க கேட்கலாம். மனோகரன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். வேங்கவேல் கிராமத்தில் தற்பொழுது இறந்த ஒருவரின் உடலை நடுரோட்டில் உறவினர்கள் வைத்து சென்றதால் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் வேங்கவயல் குற்றச்சம்பவம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையில் குற்றவாளி என சிபிசிஐடி காவல்துறையினர் குறிப்பிடப்பட்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் முரளிராஜா என்பவரின் பாட்டி கருப்பாயி அம்மாள் வயது முதிர்வு காரணமாக இன்று காலை 12 மணி அளவில் இயற்கை எய்தினார். இந்நிலையில் ஏற்கனவே வேங்கவயல் வழக்கு சம்பந்தமாக காவல்துறையினர் வேங்கவயலை சுற்றியுள்ள 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அரண் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட மேல முட்டுக்காடு, கீழ முட்டுக்காடு, இறையூர், வேங்கவயல், காவிரி நகர், வெள்ளலூர் ஆகிய பகுதியில் இருந்து வேங்கவயல் கிராமத்துக்குள் வரும் அனைத்து பாதைகளிலும் சோதனை சாவடி அமைத்து தீவிர கண்காணிப்புக்கு பிறகுதான் உள் செல்ல அனுமதித்து வந்தனர். இந்த நடைமுறை வேங்கவயல் சம்பவம் நடைபெற்ற நாளில் இருந்து 2 வருடங்களுக்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குற்றப்பத்திரிகை சிபிசிஐடி தாக்கல் செய்த இந்த 6 நாட்களாக மேலும் கூடுதல் காவலர்களை நியமனம் செய்து இரவு பகலாக கண்காணிப்பில் காவல்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிபிசிஐடி காவல்துறையால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள காவலர் முரளிராஜாவின் பாட்டி கருப்பாயம்மாள் இன்று காலை 12 மணி அளவில் வேங்கவயல் கிராமத்தில் உயிரிழந்ததை அடுத்து அந்த துக்க சம்பவத்திற்கு உறவினர்கள் வருவதற்கும் துக்க காரியங்களில் பந்தல் மற்றும் மைக் செட் முதலியவை அமைப்பதற்கும் காவல்துறை அனுமதி மறுப்பதாக தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.